1917 தமிழ் சினிமா உருவான காலம். ஆயிரத்தி 1930 முதல் பேசும் படம் வெளியாகியது. ஆனால் 1928 அக்டோபர் 1 தமிழ் சினிமா வரலாற்றையே மாற்றியமைக்க போகும் கலைத்தாயின் தவப்புதல்வன் இப்பூமியில் அவதரித்தார். ஆயிரத்தி 1930 முதல் 1952 வரை பாடல் வடிவிலான காட்சியமைப்புகள் கொண்ட படங்களையே மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயிரத்தி 1952 தீபாவளி அன்று புதிய அத்தியாயத்தின் முதல் பதிப்பு வருகிறது. பராசக்தி. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அன்று வரை ஒரு வகையான சினிமாவை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் பராசக்திக்கு பின் வசன ரீதியான படங்களை ரசிக்கத் தொடங்கினார்கள். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவருக்கும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லாத நாடு. இந்த அளவிற்கு தமிழ் சினிமாவையே மாற்றியமைத்த ஒரே கலைஞன் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இன்று அவர்களின் 97வது பிறந்த நாள். இந்த நல்ல நாளில் அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ஒன்லி சிவாஜி கணேசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 1 நடிகர் திலகத்தின் 97வது பிறந்த நாள். தமிழ்நாடு ஃபுல்லாவே ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குது. ரசிகர்கள் போஸ்டர்ஸ், பேனர்ஸ், அன்னதானம், ஏழை எளிய முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி நல்ல செயல்களை நடிகர் திலகத்துடைய பெயரை வச்சு, அதுவும் நடிகர் திலகத்துடைய பிறந்த நாள்ல பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு நல்ல நாள்ல என்னுடைய உரையை நான் சிவாஜி சாரை வணங்கி ஆரம்பிக்கிறேன். வருஷம் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நான் எந்த டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜெனரேஷன்ல சிவாஜி சாரை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட அதிகபட்ச மக்களுக்கு நடிகர் திலகத்துடைய வேல்யூ பத்தி சுத்தமா தெரியறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சிவாஜியோடைய பெயரை பயன்படுத்துறாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு சமூக வலைதளத்துல, அதுவும் இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் நான் சிவாஜி சார் மாதிரி நடிப்பேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா சிவகார்த்திகேயன் படத்துக்கு பராசக்தி டைட்டில வச்சதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடிகர்களுடைய குடும்பத்தை பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்சர் யூடியூப்லயா இருக்கட்டும் அண்ட் இதுல இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் கருத்துக்களா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிவாஜி ரசிகரா, ஒரு சிவாஜி கணேசனை பத்தி பேசக்கூடிய ஒரு சேனல் வச்சிருக்கவனா இதை பத்தி எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கமா இருக்கும். ஒரு கலைஞர்னா யாரு? இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஒரு கலைஞர்னா யாரு தெரியுமா? ஒரு விஷயத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து அந்த விஷயத்து மேல தனக்கு ஈடுபாடு இருந்து பண்ணக்கூடியவன் தான் ஒரு கலைஞன். ஒருத்தர் பாட்டுத்துறையில ரொம்ப சிறந்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு பாட ரொம்ப பிடிக்கும், பாட்டு தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப சிவாஜி சார் எடுத்துக்கோங்க, அவர் நடிப்புல ஒரு மிகச்சிறந்த கலைஞர். ஏன்னா நடிக்கிறதுக்காகவே பிறந்தவர் மாதிரி எவ்வளவோ விஷயங்களை திரைத்துறையில நடிப்புக்குன்னே பண்ணிருக்காரு. ஒரு கலைஞன் அப்படின்ற ஒரு பட்டம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா MS பாஸ்வருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தாங்க. அவருடைய ஏஜ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவர் எப்போதுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய எந்த வயசுல அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கலைஞன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் அப்படின்றது சாதாரணமா எளிமையா யாருக்கும் கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை நடிகர் திலகத்துக்கு கொடுத்து நடிகர் திலகத்தை ஒரு மிகப்பெரிய இடத்துல மக்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய பெயரை இதுக்கு இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க எடுத்து பயன்படுத்தும் போது ரொம்பவே ஆதங்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப தமிழ் சினிமால தான் நடிகர்களே இல்லையா? எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க.
அவங்க பேரெல்லாம் பயன்படுத்தாம நீங்க என்ன டைரக்டா சிவாஜியோட பேரை மட்டும் பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. சரி, நீங்க பயன்படுத்துறீங்க, ஓகே. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா சில வேலைகளை பண்ணா ஓகே. அவருடைய பெயரையே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி சில வேலைகள்லாம் இன்ஸ்டாகிராம்ல சில பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா வந்து இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. நான் அவங்களுக்குலாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாருமே நடிகர்களுடைய பெயரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவருடைய பெயரை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு தனி தகுதி வேணும். அந்த தகுதி இல்லைன்னா கண்டிப்பா அவருடைய பேரை டச் கூட பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த நபரை வந்து நேர்ல மீட் பண்ணக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைக்கல, ஓகேவா? அது மட்டும் இல்லாம நான் மேபி நம்ம சேனல்ல அதை பத்தி வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா ரசிகர்களா இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே அதை வந்து பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம நடிகர் திலகத்துடைய குடும்பத்தை பற்றியும் நடிகர் திலகத்துடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பற்றியும் நெகட்டிவா வந்து யூடியூப்ல பேசுவாங்கல்ல, அவங்களுக்கும் நான் ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா பேசினாலும் எங்களுக்கு தெரியும் எங்க ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சிவாஜியோட ரசிகரா நான் உங்களுக்கு என்ன கருத்து சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல நடிகர் திலகத்தை பற்றி அவதூறு பரப்புறவங்களா இருக்கட்டும், நடிகர் திலகத்துடைய பேரை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சும்மா விடவே விடாதீங்க. நீங்க சோசியல் மீடியால வந்து போட்டு தாக்கிக்கிட்டே இருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துக்கான முடிவு வந்து கண்டிப்பா வரும். சிவாஜி சாரை பற்றியும் பிரபு சாரை பற்றியும் நெகட்டிவா பேசுறவங்களை கால் பண்ணி திட்டுறாங்க. நான் வந்து அது கூட எனக்கு தெரியும். ஏன்னா பர்டிகுலரா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் வந்து நம்ம சேனலோட குரூப்ல வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ சிவாஜியோட ஃபேன்ஸ் இதை பார்த்துட்டு சும்மா இல்லதான். ஆனா நீங்க இதெல்லாம் வந்து கவனிக்கிறீங்க இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறது இல்லை. அது என்ன அப்படின்னா, அதான் இந்த சோசியல் மீடியால இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க கவனிக்கிறது இல்லை. இங்க ஒரு 100க்கு ஒரு 50% நடக்குது அப்படின்னா மீதி 50% பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. சோ நம்ம இதையும் கவனிச்சே ஆகணும். நான் இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாஜியை பற்றி இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல பரப்புவாங்கல்ல, கண்டிப்பா அதுக்கு பதிலடி தெரிவிச்சு கண்டிப்பா இனிமேல் வந்து வீடியோ போடுவேன். சோ இது எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்க கூடாது, சிவாஜியோடைய ரசிகர் இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரிஞ்சதா இருக்கணும். அதனால மட்டும்தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான் இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம், அது ரொம்ப ரீச் ஆகுறது இல்லை. அது மட்டும் இல்லாம நான் பேசக்கூடிய வீடியோ வந்து அதிகமா யாரும் பாக்குறது இல்லை, நானும் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த நல்ல நாள் அப்படின்றது இந்த நடிகர் திலகத்துடைய பிறந்த நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு சென்றடையும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்த டைம்ல இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணா கரெக்டா இருக்கும் நான் நினைச்சேன். சோ இனிமேல் சிவாஜி ரசிகர்கள் எல்லாருமே அலாட்டா இருங்க. சோசியல் மீடியால நடிகர் திலகத்தை பத்தி யார் அவதூறு பரப்புறாங்களோ, நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க போறோம். சோ அவருடைய புகழை வளர்க்கறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லை, அவருடைய புகழுக்கு எந்தவித கொச்சமும் ஏற்படாம இருக்கணும், அதை பார்த்துக்கிறோடைய வேலையும் நம்மளோட வேலையா தான். ஸோ அதனால எல்லாருமே ரெடியா இருங்க, நம்ம அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு நல்ல நாள்ல நடிகர் திலகத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க தெரிவிக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்து லைவ் பண்ண போறோம், தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிற நானும், அண்ட் லைவ் பண்ண போறோம். ஸோ அதுல எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு அப்படின்றத டைரக்டா என்கிட்ட நேர்ல வந்து பேசுங்க. ஓகே, மீண்டும் ஒருமுறை நடிகர் திலகத்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரை வந்து வணங்குறேன், அவருடைய பாதம் தொட்டு வணங்குறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் லைவ்ல மீட் பண்ணலாம். நன்றி.